இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ரூத்தின் புத்தகம் 2:17. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறார் பார்ப்போம். ரூத்தோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நகோமி ரூத் சகலத்தையும் இழந்தபோது ரூத் போவாஸோட நிலத்தில் போய் கதிர் பொறுக்கிறாள். அதுவும் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு கதிராக பொறுக்கிறாள். அதை தட்டி அந்த கோதுமையை மட்டும் எடுக்கும்போது ஒரு மரக்கால், அதாவது ஒரு படி உலக்கில் 4 படி கோதுமை அவள் சேகரிக்கிறாள். அவளுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கஷ்டமாக இருந்தாலும் இப்போ அவளுக்கு கிடைச்ச வேலையை பயன்படுத்திக்கிறாள். நமக்கும் கடவுள் ஒரு வேலையை கொடுத்துருக்காருன்னா அது கஷ்டமாக இருக்கும்போது புலம்புறம் முறுமுறுக்கிறோம். அந்த வேலையும் நமக்கு இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம்னு சிந்திச்சு பார்க்கணும். சோம்பேறித்தனமாக வேலைக்கு போகாமல் இருந்தாலும் நம்ம முன்னேற முடியாது. தேவன் கொடுக்குற எதுவாக இருந்தாலும், அது சின்னதோ பெரிதோ எந்த வேலையாக இருந்தாலும் நாம் அதை புலம்பாமல் வெறுக்காமல் செய்யணும். நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் தேவன் இந்த வேலையை கொடுத்துருக்காரு. அதை நம்ம நினச்சி உற்சாகமாக செய்யணும். அந்த உற்சாகத்தையும் உண்மையும் பார்க்குற தேவன் மேலும் மேலும் அப்போ தான் நம்மளை உயர்த்துவார். ஆமேன்.